சிம்பு ரசிகர்களா நீங்க? உங்களுக்கான அப்டேட் தான் இது. சிம்பு நடிக்கக்கூடிய அரசன் படம் பத்தி சில மாதங்களுக்கு முன்னே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த படத்தோட ப்ரமோ கூட இப்ப சோசியல் மீடியால செம்மையா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா, அதுக்கப்புறமா இந்த படத்த பத்தி பெருசா ஒரு அப்டேட்டும் வரவே இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரியே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். புரொடியூசரான ஜெசி கணேஷ் கிட்ட இவரு 3 படம் நடிச்சு கொடுப்பதா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனா, அவரு 1 படம் மட்டும் தான் நடிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா சிம்பு அவருக்கு கால் ஷீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அரசன் படத்தை தொடங்குனதுலேருந்தே ஜென்சி கணேஷ் வந்து பிரச்சனை செய்வாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ப்ரொடியூசரான கணேஷ் கிட்ட வந்து வெற்றிமாறனும் கழைப்புலி தானுவும் வந்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா கணேஷ் ஓரளவு கன்வின்ஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அரசன் படத்தோட ப்ரொமோ வீடியோவும் வெளியில ஆயிருக்கு. இந்த ப்ரொமோ வீடியோ வெளியானதுக்கு அப்புறமா இந்த படத்தோட அப்டேட் எப்போ வரும், அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் வந்து எப்போ தொடங்கும், இந்த படம் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே வந்து அதிகமாக இருக்கு. சிம்பு கொஞ்சம் மாசமாவே வந்து துபாயில தான் இருந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே நவம்பர் 24ஆம் தேதி அரசனோட படம் ஷூட்டிங் வந்து துவங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது நடக்காதனால இப்போ டிசம்பர் 9ஆம் தேதி இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து நடக்க போகுது அப்படின்னு சிம்புவே வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிம்பு கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியிலேயே அவருடைய கல்யாணத்தை பத்தி நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. அதை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் 120 கல்யாணம் நடந்திருக்கு. அது சோசியல் மீடியால நடத்தியும் வச்சிருக்காங்க. அதை பத்தி எனக்கு எதுவும் ஒரு கவலையும் இல்லை. இப்போ வரைக்கும் நான் அதை பத்தி கவலைப்பட்டதும் கிடையாது. அதனால எல்லாமே கைக்கூடி வரும்போது தானா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிம்பு மலேசியா நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அஜித்தை பார்க்கறதுக்காக அவர் இடத்துக்கே போய் பார்த்திருக்காரு. அஜித் இப்போ வந்து மலேசியால ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதாவது கார் பந்தயம். அங்கதான் அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ அஜித் குமாரை பார்க்கறதுக்காக சிம்பு அந்த இடத்துக்கு போய் அஜித்தையும் நேர்லையும் பார்த்திருக்காரு. இந்த சந்திப்பு தொடர்பான வீடியோ புகைப்படம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டும் இருக்கு.